ஓகே, ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ இது எக்ஸாமில் எப்படி போடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதனுடைய டொமைனை நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதனுடைய டொமைனை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கணும்னா, இது -1லேருந்து +1 வரலையும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து -1 விட பெருசாக இருக்கணும், 1 விட சின்னதாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும். ஸோ அப்போது இதில் வந்து 2 + sin x டிவைடட் பை 3, இது -1 விட பெருசாக இருக்கணும், 1 விட சின்னதாக இருக்கணும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா, ஸோ யூ வில் கெட் -3 <= 2 + sin x <= 3 அப்படின்னு வந்துடும். <= 3. ஸோ நான் 3ஆல் அப்படியே இன்இக்வாலிட்டியை மல்டிப்ளிகேஷன் பண்ணேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ், ஓகேவா. ஸோ 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த 2வை காலி பண்ணணும். எல்லாத்துலேயும் -2 பண்ணலாம். அப்போ -3 -2 <= 2 -2 ஒரு -2 பண்ணுறேன் ப்ளஸ் sin x <= 3 -2. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னா, இதில் -5 வந்துடும், <= இது ரெண்டும் கட் ஆகிடும். இங்கே sin x வந்துடும். அடுத்தது <= 1. ஓகேங்களா. sin x உடைய வேல்யூ வந்து அதிகபட்சமாக 1 இருக்கும். இங்கே லோவஸ்ட்டாக -5 வரலையும் இருக்கும். இது வந்து ஒரு மீனிங்லெஸ். ஆக்சுவலாக வந்து -5 வரலையும் இருக்காதுல. சைனுடைய வேல்யூ எதுலேருந்து எது வரலையும் இருக்கும், -1லேருந்து +1 வரலையும் தான் இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, இதில் -5 விட்டுறேன், -4 விட்டுறேன், -3 விட்டுறேன், -2 விட்டுறேன். ஸோ இது கண்டிப்பாக மீனிங்லெஸ். இது -1 <= sin x <= 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி மீனிங்ஃபுல். இப்படி தான் நம்ம இதை எழுதி ஆகணும். இதில் வந்து -4 இது எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு -1லேருந்து எழுதலாம். பிகாஸ் சைனுடைய வேல்யூவும் காசோடைய மேக்ஸிமம் வேல்யூவும் 1, மினிமம் வேல்யூ வந்து -1. -1க்கு கீழே அதனுடைய வேல்யூ கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா. ஸோ இதை போல் எழுதிக்கலாம். இப்போ அடுத்து என்ன செஞ்சிடலாம்னா, எல்லாத்துலேயும் வந்து இதை போல் எழுதுகிறேன். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். sin இன்வர்ஸ் ஆஃப் -1 <= sin இன்வர்ஸ் ஆஃப் sin x <= sin இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே, எல்லாத்துலேயும் sin இன்வர்ஸை பெருக்கியிருக்கேன். சைனுக்கு வந்து -1 எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சைனுக்கு -1 எப்போ கிடைக்கும் அப்படின்னா -π/2 கிடைக்கும். ஓகேவா. மைனஸை வெளில எடுத்து வச்சுருங்க. 1 எப்போ வரும்னா -π/2 <= பாருங்களேன். sin இன்வர்ஸ் ஆஃப் sin இந்த சைன் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். <= இந்த இடத்துல π/2. ஸோ டொமைன் அந்த ஃபங்க்ஷன் என்னது, சரி எதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இருக்குல்ல. டொமைன் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் closed interval -π/2, +π/2. -π/2, +π/2. இப்போது இப்படி தான் உங்கள் புக் ஆன்சர். நீங்கள் இப்படி தான் எக்ஸாமில் கண்டிப்பாக சம்மு போட போகிறீங்க. ஆனால் இந்த சம்மு வந்து தப்பான கொஷின். கண்டிப்பாக நான் வந்து இந்த ஆன்சர் வந்து நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஷின், இந்த இடத்துல நான் ஒரு கொஷின் கேட்குறேன். சைனுக்கு -1லேருந்து +1 வரலையும் வரணும்னா இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். -1லேருந்து +1 வரலையும் வரணும்னா சைனுக்கு என்ன வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஹோல் ரியல் ஸ்கேலையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸோடைய டொமைன் என்னது அப்படின்னா ஹோல் ரியல் ஸ்கேல். இங்கே பாருங்கள், இங்கே நடுவில் ஒன்று வந்துருக்கு பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன். இதுக்கு கூட நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோமே. இதனுடைய டொமைன் என்னவாக இருக்கும், இது வந்து இப்படி ஜிக்ஸாக் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு கிராஃப், இந்த கருவுக்கு கிராஃப் வரைஞ்சால் அது ரியல் ஸ்கேலை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணும். ஸோ இந்த இடம் வந்த உடனேவே சைனுக்கு வந்து -1லேருந்து +1 வரலையும் வரணும் அப்படின்னா அது ஹோல் ரியல் ஸ்கேலையும் நம்ம டொமைன் சொல்லணும். ஆனால் புக்கில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த சைன் இன்வர்ஸை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எட்டு வந்து சைன் இன்வர்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த சைனை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எட்டு வந்து சைன் இன்வர்ஸ் போட்டு இந்த ஸ்டேஜை கூட நான் எடுத்துறேனே வச்சுக்கோங்களேன்.
எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஆக்சுவலானா இந்த சைனை வந்து இந்த சைனை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. இங்கே வந்து வெறும் எக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. இந்த சைனை வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு -π/2 +π/2. அப்போ கரு வந்து -π/2லேருந்து +π/2 வரலையும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. பட் என்னுடைய ஆன்சர் என்னதுன்னா sin x வந்து -1லேருந்து +1 வரலையும் வரும்னா ஹோல் ரியல் ஸ்கேல் மஸ்ட் பி தி ஆன்சர். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நான் நிறைய மேக்ஸ் டீச்சர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த சம்மை வந்து நீங்கள் என்ன செஞ்சுறீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக கீழே இப்படி தான் இருக்கும், இதுக்கு மார்க் போட்டுருவாங்க. சார் இதனுடைய டொமைன் ரியல் ஸ்கேலாக இருக்கும்னு எப்படி சார் சொல்கிறீங்க? ஸோ இந்த கர்வை நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கர்வை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த கர்வு இதுதான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்வு எப்படி இருக்குது பாருங்கள், ஹோல் ரியல் ஸ்கேலுக்கு இருக்குது பாருங்கள். ஆமாம் தானா? ஹோல் ரியல் ஸ்கேலுக்கு இருக்குது அந்த கர்வு, ஹோல் ரியல் ஸ்கேலுக்கு இருக்குது இந்த கர்வு. இதனுடைய ரைசிங் வந்து இது வரையும் நடந்திருக்கு, ஃபாலிங் வந்து கீழே இது வரையும் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதனுடைய டொமைன் என்னவாக இருக்கும், ரியல் ஸ்கேலாக தான் இருக்கும். பட் அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த இடத்துல மட்டும் நிறுத்திருக்காங்க. ஸோ ஒருவேளை பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு கேட்டிருக்காங்களோ அப்படின்னு என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒர்க்டு எக்ஸாம்பிள் தான், உங்கள் புக்கில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் கண்டிப்பாக இது போடுறீங்க. பட் என்னை பொறுத்தவரையிலையும் இது வந்து டொமைன் கிடையாது. -π/2 to +π/2 டொமைன் கிடையாது. சைனுடைய டொமைன் வந்து -∞லேருந்து +∞ வரலையும் தான். இதை வந்து நம்ம பிரின்சிபல் டொமைன் வேணாலும் சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட இது ஓகே. இந்த ஏன்னா இந்த கருவில் வந்து -π/2 இந்த இடம் இருக்கும், +π/2 இந்த இடம் இருக்கும். ஸோ ஏறக்குறைய இந்த 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 போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் வந்து இந்த ரேஞ்சை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப இந்த போர்ஷன் வந்து அதே ரேஞ்சையே கவர் பண்ணுதுன்றதுக்காக இந்த இதனுடைய டொமைன் மட்டும் இந்த -π/2லேருந்து +π/2 வரலையும் அவங்க வச்சுருந்துருக்கலாம். பட் டொமைன் மொட்டையாக கேட்டால் ரியல் ஸ்கேல் ஃபுல்லாக தான் நம்ம சொல்லி ஆகணும். அது பிரின்சிபல் டொமைனாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, இந்த கொஷினில் ஒரு சின்ன கிளாரிட்டி மிஸ் ஆகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நீங்கள் வந்து சம் வந்து இதே மாதிரி ஆன்சர் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். வில் see the next video. Thank you.